இன்னைக்கு நம்ம ஷேடோ ஹவுஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, எம்லிக்கவும் கேட்டும் அவங்க மேலேருந்து விழுந்திருப்பாங்க. கீழே பூக்கெல்லாம் இருந்ததுனால 2 பேருமே தப்பிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எம்லிக்கோ மண்டையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. கேட்டு இதை பார்த்துட்டு சரி வா பக்கத்தில் வந்து தண்ணி ஓடுது அங்கே போய் தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு இவளை கூட்டு போயிட்டு அந்த காயத்தெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த கிளாக்கில் டைம் முடிய போகுது, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஷேடோ மாஸ்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே கேட்டாலும் அங்கே வர முடியாது, தொத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா எம்லிக்கோக்கு அந்த மண்டையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு ஒரு கீரல் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி எம்லிக்கோ சொல்கிறா. கேட்டு அமைதியாகவே இருக்கா. அப்போ தான் அதை பார்த்துட்டு எம்லிக்கோக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ டைம் முடிஞ்சிட்டா நம்மளால பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அப்போதான் கேட் சொல்கிறா, கவலைப்படாத, இந்த டெஸ்ட் முழுக்க நீ அதான் இருந்திருக்க, அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, அதுதான் கேட்டுக்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எமிலிக்கோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே காட்டுறாங்க, இங்கே எட்வர்டுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ ஒருத்தரை கடைசியாக தோக்கடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமாக போய் கதவை சாத்த போனா அங்கே அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இல்லை இன்னும் டைம் முடியலை, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா நான் தான் இங்கே இது பண்ணுறது, 10 நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து அவங்களால வர முடியாது, ஏன்னா இன்னும் டைம் முடியலை போல, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளேயே அவன் வந்து கதவெல்லாம் சாத்தி விட்டுறான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒரு மெசேஜ் அங்கே வருது, என்னன்னா போய் மேலே இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. வேகமாக ஓடி போய் மேலேருந்து பார்க்குறான், எம்லிக்கு எதுவும் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா இந்த எம்லிக்கவும் கேட் பொண்ணும் தண்ணியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சுருந்தாங்களோ ஒரு வண்டி, தள்ளு வண்டி, அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற நம்ம கேட்டால தான் அந்த கருப்பு புகையை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, அதை வச்சே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க எப்படி பிளான் போட்டாங்கன்னு காட்டுறாங்க. இவங்க ஒரு ரிவர் பக்கம் தானே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் எம்லிக்கோ கேட்டிருப்பா, சரி இந்த தண்ணி எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கேட்டு சொல்லியிருப்பா, நம்ம இப்போ மலையில் இருக்கோம், இந்த தண்ணி வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் அவங்களுக்கு ஐடியா வந்திருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தூக்கி போட்டு 2 பேருமே வந்திருக்காங்க. செம்ம வேகமாக போயிட்டுருக்கு. இது வந்து இந்த எட்வர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னது கேட்டால இந்த பவரை யூஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ நாள் அவள் மறைச்சிக்கிட்டு இருந்தாலா, போச்சு நான் தப்பாக கணக்கு போட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி இவன் பதறி போய் நிற்கிறான். இங்கேயா இவங்க செம்ம வேகமாக வந்து அந்த வண்டி உடஞ்சேருது ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் 2 பேருமே பறந்து வந்து அப்படியே லேண்ட் ஆகுறாங்க. இதில் கேட்டுக்கு அதுலேருந்து ரெக்கெல்லாம் வருது, அப்படியே சூப்பராக லேண்ட் ஆகுவாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கடைசியாக ஜெயிச்சிட்டாங்கடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குமே ஒரே சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. மித்த பேர் எல்லாரும் உள்ளே இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே எட்வர்டை கட்டுறாங்க, இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜெயிச்சிட்டாலே இந்த கேட்டுன்னு சொல்லிட்டு. பார்த்தா மேலே மித்த ஷேடோ மாஸ்டர்லாம் வந்து இவனை பார்த்து கை தட்டுறாங்க. ஏன்டா கை தட்டுறாங்கன்னு பார்த்தா, ஆமாம் ஏன்னா வந்து இவன் முடிக்க வேண்டியது முடிச்சிட்டானா. என்னடான்னு பார்த்தா அந்த ரம் பொண்ணும் ஷேர்லி மாஸ்டரும் அவங்க வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஷேர்லியால் வந்து வேகமாக நடக்க முடியலையா, மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியோ கடைசியாக ரம்கிட்ட வந்து பேசிட்டாங்க, ரம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க, நானே உங்களுக்கு கேட்காம இந்த பேர் வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணால் வேகமாக நடக்க முடியல, மெதுவாக தான் நடந்து வரா, அப்படியே டயர்டாகி விழுறா. இந்த பொண்ணு பார்க்குறாராம், இவங்களால லேட் ஆகுது, ஆனால் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ கடைசியாக இவங்க கூடயாச்சும் கொஞ்சம் நேரம் இருக்க முடிஞ்சிச்சு, இவங்க குரலை என்னால் கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா. அப்படியே 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக இவங்களால ஜெயிக்க முடியலையா, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிட்டு. பார்த்தா அந்த ஷேர்லி மாஸ்டர் அப்படியே காத்தோட காத்தா கரையிறாங்க. நான் கூட தோற்று போனால் அந்த டால்ஸை கொல்லுவாங்க விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த டால் நல்லா இருக்கா. ஆனால் அந்த மாஸ்டர் தான் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுறாங்க. இந்த ரம் பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே இங்கே காட்டுறாங்க. இப்போ இந்த போட்டியில் ஜெயிச்சது இந்த 4 பேர் மட்டும்தான். இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக தோற்று போனது அந்த ஷெர்லி, அவங்க வந்து அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி போட்டு உடைக்கிறா அந்த பொண்ணு. இதை பார்த்தோன்னே பேட்ரிக் பார்க்குறான், தான் இனத்தை சேர்ந்தவங்களே இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி கிட்ட கேட்டால் ரிக்கி வந்து ஒரு மாதிரியாக நின்றுக்கிட்டு இருக்கான், எதுவுமே பேச மாட்டான். அதே மாதிரி தான் இந்த ஜானு சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஒன்று பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஷானும் ஒரு மாதிரியாகவே நிற்கிறான், ஏன்னு தெரில. அப்புறம் தான் சொல்கிறாங்க, வாங்க எல்லாரும் கார்டனுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. அங்கே இவங்க 4 பேரும் நின்றுட்டு இருக்காங்க அந்த 4 டால்ஸோட. இப்போ கார்டனுக்கு வந்தோடனே அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க போகிறீங்க, வாழ்நாளில் திருப்பி உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஜன்னல் திறக்குது, அதுலேருந்து ஒரு கை மட்டும் வருது. அதை பார்த்தோன்னே இங்கே இருக்க எல்லா டால்ஸும் சரி எல்லா ஷேடோஸும் சரி அப்படியே உற்சாகத்தில் கத்துறாங்க. கடைசியாக பார்த்தாச்சு, அதான் தாத்தா போல, கடைசியாக அவரை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. அப்படியே கேட்டு வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா இங்கே எம்லிக்கோ மித்த டால்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படியே ஆனந்தத்தில்.
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்கள வந்து இந்த ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர வச்சிருப்பாங்களே எல்லாரும் முன்னாடியும். அப்போ இவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கண்டுபிடிச்சிடுறா. அப்படியே இங்கே காட்டுறாங்க. இந்த ஷேடோ மாஸ்டர்கிட்ட எல்லாம் வந்து இந்த எட்வர்டு மித்த டால்ஸும் வந்து சொல்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் எல்லாரும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 4 பேரை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்க கேட்குறாங்க, சரி நாங்கள் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணுமே, உனக்கு வந்து இந்த ஷேடோஸை பற்றி என்ன தெரியும், இந்த ஷேடோஸ் யார், அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதில் தான் இந்த ஷேடோஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. இப்படி ஒரு குட்டி உருவமாக நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஷேடோஸோட முதல் உருவம். சொல்லப்போனால் இப்போ கேட் எப்படி பெருசாக இருக்கா, ஆனால் அவளோட ஃபர்ஸ்ட் உருவம் இதுவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஒரு பேரசைட், நிழலோட பேரசைட் தேவதன்னே இதை கூப்பிடுறாங்க. இப்போ இந்த பேரசைட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மனுஷன்ட்ட காட்டுவாங்க. அப்போ இந்த மனுஷனை பார்த்தோன்னே இது கரெக்டாக அவனோட உருவத்துக்கே வந்துடும். இப்போ வந்து கேட்டை தூக்கிட்டு போயிட்டு எம்லிகோட்ட காட்டியிருப்பாங்க அந்த குட்டி உருவத்தை. அப்படியே அது எம்லிகோட உருவத்தை எடுத்துக்குது, புரியுதா? இப்போ அதனால தான் கேட்டும் எம்லிக்கும் ஒரே உருவத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து மனுஷங்க மாதிரி அந்த பர்சனாலிட்டி வேணும், அதோட அந்த உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதனால தான் அது கூட இந்த மனுஷங்களை ஒன்றா இருக்க விடுறாங்க. டால்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறது. அப்புறம் இவ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, எப்போதுமே கேட்கக்கூடியே இருப்பா தெரியுமா. அதை வச்சு இந்த நிழல்கள் தனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கிக்குமா. இப்போ பர்சனாலிட்டி உருவாக்குனதுக்கு அப்புறம் 2வது கட்டமாக இப்போ இதுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். அந்த கருப்பு புகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்களா. அப்படி இந்த நிழலுக்கு சக்தி கிடைச்ச உடனே அந்த டால்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது மனுஷங்களை மொத்தமாக இதை எடுத்துக்குமா. இப்போ இதுக்கு உடம்பு கிடைச்சிருச்சு, அதே நேரத்துக்கு இதுக்கு அந்த பவரும் இருக்கு. அதனால இது வந்து மனுஷங்களுக்கு மிஞ்சிய ஒரு உயிரினம், அதாவது ஒரு திறமையான ஒரு உயிரினமா இருக்கும். அதைத்தான் இந்த தாத்தா உருவாக்கியிருக்காரு. அதனாலதான் அவரை வந்து பெருசா வாழ்த்துறாங்க, பெரிய விஷயமா அவரை வந்து பாக்குறாங்க. இங்க இருக்க எல்லாருமே அவருக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க. அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த டால்ஸ் எல்லாம் உருவாகுறாங்க, இப்படி தான் இந்த ஷேடோஸுக்கு ஒரு உருவம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா இப்படி கடைசியாக வந்து இந்த ஷேடோஸுக்கு ஒரு உருவம் கிடைச்சிரும். ஆனால் சில ஷேடோஸால் அந்த மனுஷங்கள்ட்ட இருக்க அந்த பர்சனாலிட்டியை எடுத்துக்க முடியல, தனக்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸை வெளில கொண்டு வர முடியல. அதுதான் ஷேர்லி மாஸ்டர். அதனால தான் அவங்க கடைசியாக வந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த நிழலுக்குள்ளே அந்த உயிர் இல்லை, அந்த எமோஷன்ஸும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியும் இல்லை. அதனாலேயே அவங்க காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டாங்க. இப்படிதான் இவங்களோட எல்லாமே இருக்கும். அதைத்தான் வந்து எட்வர்ட் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க இருக்கவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் ஷேர்லிக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதோட என்ன சொல்றாங்க, இது மாதிரி அந்த டால்ஸுக்கு இந்த ஷேடோஸ் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அவங்க குடிக்கிற அந்த காஃபில வந்து இந்த கிராண்ட்பாவோட அந்த ஷூட், அதாவது அந்த கருப்பு பொடி இருக்குல்ல, அதை கலந்து கொடுக்குறாங்களாம். அதை குடிச்சோடனே அந்த டால்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து இந்த தாத்தாவுக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அடிமை மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க. சரி, இந்த டால்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஷேடோஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த தாத்தாவோட கண்ட்ரோல் பண்ண முடியாதான், அந்த தாத்தாவோட அந்த கருப்பு துகளால். அதுக்கு தான் வந்து இந்த டால்ஸ் இருக்காங்கல்ல, ஏன்னா வந்து இவங்கள ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணியாச்சு அந்த டால்ஸ். அவங்களே வந்து அந்த ஷேடோ மாஸ்டரையும் பார்த்துப்பாங்க, அவங்களையும் கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க, அவங்களுக்கும் சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவன் சொல்லிகிட்டு இருக்கான் எட்வர்ட். இது மாதிரி என்னதான் வந்து அந்த ஷேர்லி மாஸ்டர் தோத்து போயிருந்தாலும் அந்த ரம்பொண்ணை வந்து திறமசாலியாக தான் இருந்தாலாம். இப்போ வந்து அந்த ரம்பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முகமூடி போட்டுட்டு வேலை பார்ப்பாங்க தெரியுமா, துவைக்கிறது, சமைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, அந்த வேலைக்கு வந்து ரம்பொண்ணை அமுச்சு வச்சுட்டாங்களாம். அவ்வளோ அந்த தாத்தாவோட அந்த கருப்பு துகளை குடிச்சிருக்கலாம் காஃபியோட கலந்து. அதனால அவங்களுக்கு வந்து மறந்து போயிருமா நடந்தது என்னன்னு கூட, அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமா. அதான் அவன் எட்வர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவள் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இந்த ஒரு ஷேடோ மாஸ்டர், இவன் பேர் ரேயான், இவன் வந்து ரொம்ப ஓவராக குதிக்கிறான். நீ என்னடா எங்களுக்கு வந்து சொல்கிறது, நாங்கள் என்னமோ அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் எல்லாத்துக்குமே. இவருக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படிலாம் கோவப்படுறான்னு சொல்லிட்டு எட்வர்டே கோவமாக இருப்பார். அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, சரி எப்படியோ நீ கொடுத்த வேலையை சரியாக முடிச்சிட்ட, அதனால உனக்கு ஒரு புது பொசிஷன் கொடுக்குறோம். என்னன்னா இப்போ அந்த பசங்கள்லாம் இருக்காங்களா, அவங்க இடத்தெல்லாம் நீ தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாவியெல்லாம் கொடுக்குறாரு. இது மாதிரி நீ எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. அப்போ கூட இந்த ரேயான் அந்த ஷேடோ மாஸ்டருக்கு வந்து செம்ம கோவமாக இருக்கான். ஏதாச்சும் தோத்து போனோன்னு வையா, உன்னை இந்த ஃப்ளோருக்கு வரவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி அனுப்புகிறான். இது வந்து எட்வர்டு யோசிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காரு. அந்த தாத்தா கூட எதுவுமே சொல்லலை, இவன் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான், முடிக்கிறேன் எல்லாத்தையும் முடிக்கிறேன், நான் யாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கோவமாக பேசிட்டு வந்துகிட்டு இருக்கான்.